பொருட்டோல நீங்க இந்த விஷயத்தை கவனிக்காம விட்டீங்க பாத்தீங்களா? எல்லா பிசினஸ்க்குமே தனித்தனியா ஒரு ஒரு கோல்ஸ் இருக்கும், டார்கெட் இருக்கும். ஸோ அந்த பர்சன்ஸை வந்து நான் டிவைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்களா தான் இருப்பாங்க. லைக் வந்து நம்ம ஹிடாரிக்கு வந்து நம்ம சாரதா, அவளோட பொண்ணு சாரதா, நம்ம மிட்சுரிக்கு வந்து நம்ம கோடாகமரு. ஆனா அந்த ஜூரான் இருக்கிற அந்த பையனுக்கு மட்டும் வந்து நருட்டோ உசுமாக்கிய வந்து அவன் வந்து ஒரு டார்கெட்டா வச்சிருப்பான். ஆனா அதுக்கான காரணமே யாருக்கும் தெரியாது. அண்ட் அவன் யாரோட ரீஇன்கார்னேஷனும் தெரியாது. ஒருவேளை ஜூரா நம்ம ஹிடன் லீஃப் பக்கம் வரப்ப நம்ம ஹீமாவரியோட பேன் கேக் சாப்பிட்டு யாருமா உன்னை பெத்தப்ப நீ இவ்வளவு நல்ல பேன் கேக் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அன்பு பாசம்லாம் தூண்டி இருக்குமோ, ஜஸ்ட் ஃபார் ஃபன். இன்னைக்கு அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடலான்ட்டு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் இந்த இடத்துல ஒரு தியரி வந்து ப்ரோபோஸ் பண்ண போறேன். அவங்க யாரோட ரீஇன்கார்னேஷன் வந்து பீஜோவா மாறி இருக்காங்களோ, ஸோ அவங்களோட சேம் ஆக்டிவிட்டிஸ் வந்து இவங்க கிட்டே இருக்கும், அந்த ஒரு தன்மை இருக்கும். ஸோ அந்த வகையில ஜூராவை பார்த்தோம்னா ஜூராக்கு புக்ஸ் படிக்க தெரியும், சாரி புக்ஸ் படிக்க பிடிக்கும். அண்ட் ஜூராக்கு வந்து ஷேரிங்கான பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காப்புல. அதோட நருட்டோ உசுமாக்கியும் அவருக்கு பிடிக்கும். நம்ம நருட்டோ யூனிவர்ஸ்ல யாருக்கு நல்லா புக் படிக்க தெரியும்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்தது ககாஷி ஹாட்டாக்கே. ஒருவேளை இருக்குமோ? அண்ட் அதே மாதிரி ககாஷி ஹாட்டாக்கேக்கு ஷேரிங்கான் பத்தி நல்லாவே தெரியும். ஆக்சுவலி அவர் உச்சிகா இல்லைனாலும் அவருக்கு நல்லாவே தெரியும் ஷேரிங்கான் பத்தி. அதே மாதிரி வந்து ஷேரிங்கானும் அவர்கிட்ட வந்து இருக்காது, ஓகேவா, பொருட்டோ சீரீஸ்ல இருக்காது. ஸோ அதனால தான் ஜூரா கிட்ட இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் ககாஷி ஹாட்டாக்கேக்கு வந்து புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கணும், ஜிரோயோட புக்குனா மாங்குன்னு படிப்பார், விடவே மாட்டார் ஒரு சாப்டர் கூட. தென் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்லயே வந்து நருட்டோ வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட். ஏன்னா நருட்டோ வந்து அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் அவரோட சென்சேவோட பையன். அண்ட் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ற டியூட்டியும் பார்த்துருப்பாரு. குழந்தையில இருந்து நருட்டோ வந்து கையில எடுத்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால நருட்டோ தான் அவருக்கு வந்து ஒரு ஃபேவரட் பர்சனாகவும் இந்த இடத்துல இருப்பாரு. அண்ட் ககாஷி ஹாட்டாக்கே பார்த்தீங்கன்னா பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ்ல காட்டவே இல்லை இது வரைக்கும். ஒருவேளை இருக்குமோ? சரி, ஓகே கைஸ், நீங்க சொல்லுங்க. நான் இப்ப மேட் பண்ண இந்த தியரி வந்து ஒரிஜினலா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்ட்டு. ஆக்சுவலி வந்து பொருட்டோட அஃபிஷியல் சாப்டர்ல இப்போ வந்து பொருட்டோ வந்து சொல்லியிருக்கான். பட் ஆனா பொருட்டோ சொன்னது உண்மையா இருக்கலாம், இல்ல வந்து அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கூட போகலாம், அது யாருக்கு தெரியும். பட் இந்த தியரி கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஸோ அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ சொல்லிட்டேன். அண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது என்னோட தியரி இல்ல, நான் இது ஒரு டெலிகிராம் சேனல்ல பார்த்த தியரி. பார்த்தப்ப இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைஃபர்ஸ்டோட எல்லா வீடியோஸும் பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸோட சாப்டர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி போட்டு வச்சிருக்கேன். ஸோ மறக்காம அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. சரி, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட வந்து மீட் பண்றேன். பை கைஸ்.